ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து வாத்து முட்டை பொடி மாஸ் தான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பெரிய பெரிய வாத்து முட்டை வந்து கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், வாங்கிட்டு வந்தது. ஸோ வந்து 8 வாத்து முட்டை வாங்கியிருக்கேன். இப்போ வந்து நம்ம பொடி மாஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு நான் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் வந்து நுணுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த முட்டை பொடி மாஸ்க்கு நிறைய வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் வந்து வாத்து பொரியல் பண்ணுறேன், வாத்து முட்டை பொரியல் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். நீங்களாம் சாப்பிட்ருக்கீங்களா வாத்து முட்டை அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். அதில் கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாத்து முட்டை. அது நல்ல ஸ்மெல் இல்லாத அளவுக்கு நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 5 முட்டை போல் உடச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உடச்சி வச்ச முட்டையை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இதில் ஊற்றி. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ரா ஸ்மெல், அந்த ஸ்மெல்லு வரும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த வாத்து முட்டையில் வந்து ஸ்மெல் வரும். அது வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்மெல் வராது. நான் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன், மஞ்சத்தூள், பெருஞ்சீரகம் வந்து நுணுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அது போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். காரம் தூக்கலாக இருந்தால் உங்களுக்கு அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ வந்து கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான வாத்து முட்டை பொடி மாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ ஒரு டெம்டிங்காக இருக்குது. சுட சுட வாத்து முட்டை பொடி மாஸ் ரெடி. இப்போ நான் வந்து ஒரு இலையில் சர்வ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.